குட் மார்னிங் எல்லாருக்கும். இந்த கெட்டப்ல பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க பாஸ் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நேற்று பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்ததுன்னா, இப்போ நம்ம ரிவ்யூ பண்றோம்ல, அதே மாதிரி உள்ள திவாகரும் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. பின்னால போய் கமருதீன், வினோத், பிரவீன் இவங்க 3 பேரும் கிண்டல் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஆர்மி கேம்ப் மாதிரி நான் வீட்டை நடத்துவேன்னு சொல்லிட்டு பிரவீன் கேவலமான விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த ஆளு நடிக்கிறேன்ட்டு ராக்கிங் அப்படின்ட்டு வசூல் ராஜால வரும்ல ஒரு டைலாக், நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான்ட்டு, அந்த ஆளே அதை தெரியாம ராக்கிங் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளு சட்டையை கழட்டிட்டு நடிக்கிறது இது அநாகரிகமா இருக்கு சார், நீங்க நடிப்புன்னு சட்டியை போட்டு நடிச்சா கூட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு கனியக்கா சொல்லவும், நான் இப்படி சட்டையை கழட்டிட்டு நடிக்கிறது அநாகரிகம்னா நீங்க எஃப்ஜே அடிக்கடி கட்டி பிடிக்கிறது அநாகரிகமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த எஃப்ஜே, சபரி இவங்க எல்லாம் நீ எப்படி அதை தப்புன்னு சொல்லுவ அப்படின்ட்டு அப்படியே மாத்துறானுங்க. இந்த கமருதீன், எஃப்ஜே, சபரி, பிரவீன், வினோத் இவங்க எல்லாம் செருப்புல அடிச்சு செல்ல பேர் வைக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனு. விஜய் சேதுபதி இந்த வாரம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அந்த ஆள் பொம்பளைகளை பத்தி கட்டி பிடிக்கிறத பத்தி தப்பா பேசல, அநாகரிகம்னு சொன்னதை அப்படியே அவனுங்க மாத்துறானுங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்டா தான் செயல்பட்டு இருக்காங்க. தண்ணி பழத்தை நீங்க காப்பாத்துங்க, அப்புறம் கோடை காலத்துல நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஆல் தி பெஸ்ட்.